குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry सेव्यमान पावनांघ्रि पंकजम् व्यालयज्ञ सूत्रमिन्दुशेखरम् कृपाकरम् नारदादि योगी वृन्द वन्दितम् दिगम्बरम् काशिकापुराधिनाथ कालभैरवम् भजे। भानुकोटिभास्वरम् भवाब्धितारकम् परम् नीलकण्ठमिप्सितार्थदायकम् त्रिलोचनम् कालकालमम्बुजाशमक्षशूलमक्षरम् काशिकापुराधिनाथ कालभैरवम् भजे। ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry
ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry பெருமைக்குரிய திருச்செந்தூர் ஸ்தலபுராணத்தை நாம் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஸ்தலபுராணத்தை எழுதியது யாரு? வென்றிமலை கவிராயர். இந்த வென்றிமலை கவிராயர் ஒரு காலத்திலே இந்த திருச்செந்தூர்ல மடப்பள்ளியில் வேலை செய்தவர். பிரசாதம் செய்யக்கூடிய பணி யாருக்கு? வென்றிமலையாருக்கு. ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய விசேஷம், அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு பிரசாதத்தை எங்கன்னு சிவாச்சாரியார்கள் கேட்கிறார்கள். எல்லாரும் மடப்பள்ளிக்கு ஓடி போய் பார்த்தா அங்கே பிரசாதமே செய்யலை. வென்றிமலை கவிராயர் கண்களை மூடி முருகனை நினைத்து தியானம் செய்து கொண்டது. என்னப்பா பிரசாதம் பண்ணலையான்னு சொன்ன பிறகுதான் அவருக்கு சுயநினைவே வந்தது. ஐயோ பிரசாதம் பண்ணலையே அப்படின்னு, முருகா இது என்ன சோதனைன்னார். அங்கே உள்ளவங்கெல்லாம் அவரை கம்பத்தில் கட்டி வச்சு அடித்தாங்க. உன்னை எந்த வேலைக்கு வச்சுருக்க, அதை செய்ய வேண்டாமா அப்படின்னா. மனம் உடைந்து இதுக்கு மேலே நம்ம உயிரோடு இருக்கணுமான்னு புறப்பட்டு எங்கே போனார்? இந்த திருச்செந்தூர் கடற்கரையில் வந்து அமர்ந்து கண்ணீர் விட்டார். முருகா, நான் உன்னை நினைத்து தியானம் செய்ததில் உனக்கு பிரசாதம் செய்யணுங்கிற என்னுடைய கடமையே நான் மறந்துட்டேன். இனிமேல் நான் உயிரோடு இருக்க போவதில்லை, எல்லாருமா சேர்ந்து என்னை அடிச்சிட்டாங்க, இந்த அவமானத்தோடு நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொல்லி பெரிய அலை எழும்பி வருகிறது. அந்த அலையை நோக்கி ஓடுறார். ஓடுனா அலைக்குள்ளே போய் விழுந்தார். உள்ளே போயிட்டார் தண்ணிக்குள்ளே. வென்றிமலை கவிராயர் தண்ணிக்குள்ளே போனவர் எவ்வளோ வேகமாக தண்ணிக்குள்ளே போனாரோ அதை விட பன்மடங்கு வேகமாக மீண்டும் கரையில் வந்து விழுந்தார். கரையில் வந்து விழுந்த அந்த வென்றிமலை கவிராயருடைய செவிகளுக்கு ஒரு அசிரீரி கேட்டுதப்பா, உனக்கு இன்னும் எவ்வளவு பணி இருக்கிறது, உனக்கு இன்னும் எவ்வளவு வேலை இருக்கு, அதுக்கிடையில் உயிரை விடணும்னு நீ நினைச்சா அது நடக்குமா? நீ என்ன செய், செவலூர்ல கிருஷ்ண சாஸ்திரி என்று ஒரு பண்டிதர் இருக்கிறார், அவரை போய்ப்பார், அவரை சென்று பார் என்று சொன்ன உடனே அந்த அசரீரி வந்த இடத்தை அப்படியே தேடினார் வென்றிமலை கவிராயர். அவர் கண் முன்னால் 6 முகங்களோடும் 12 கைகளோடும் முருகன் காட்சி கொடுத்தார். காலை புறப்பட்டு நீ செல் என்று சொன்ன உடனே மறுநாள் காலையில புறப்பட்டு செவலூர் போனார். சாஸ்திரிகள் இவரை பார்த்த உடனே, வென்றிமலையாரா திருச்செந்தூர்ல இருந்தா வாரீங்கன்னு கேட்டார். இது எப்படி அவருக்கு தெரியும்? என் பெயர் வென்றிமலை என்பது கிருஷ்ணசாஸ்திரிகளுக்கு எப்படி தெரியும்னு ஆச்சரியம். என் பெயர் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ராத்திரியே முருகன் கனவுல வந்து சொல்லிட்டான். திருச்செந்தூர்ல இருந்து வென்றிமலை என்று ஒருவர் வருவார், அவருக்கு இந்த திருச்செந்தூர் ஸ்தலபுராணத்தை, திருச்செந்தூர் மகாவித்யத்தை நீ வந்து எடுத்து சொல்லணும். ஏன்னா அது பூரா சான்ஸ்கிரிட்ல இருக்கு, வடமொழியில் இருக்கு.
இந்த மகாத்மியத்தை ஃபுல்லா நீ என்ன செய்யணும்? தமிழ் அழகாக அவனுக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஆக அந்த திருச்செந்தூர் ஸ்தலபுராணம் முழுவதையும் வடமொழியில் இருந்ததை தமிழாக்கம் செய்து இவருக்கு அவ்வளத்தையும் சொல்றார். அதை இவர் எழுதுகிறார். அதை கேட்டு வென்றிமலையார் எழுதுகிறார். அந்த எழுதிய ஏடோடு அவர் புறப்பட்டு வருகிறார். இந்த திருச்செந்தூர்ல வச்சு அதை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனா எல்லாரும் இவன் ஒரு பைத்தியக்காரர், இவனத்தையோ திருச்செந்தூர் ஸ்தலபுராணத்தை எழுதினானாமா, முருகன் கனவுல வந்தாராமா, கிருஷ்ணசாஸ்திரியை போய் பார்க்க சொன்னாராமான்னு எல்லாரும் கேள்வி பேசினாங்க. மீண்டும் மனம் உடைந்து அந்த ஓலைச்சுவடிகளை பூரா கொண்டு வந்து என்ன செஞ்சாரு? திருச்செந்தூர் கடல்ல போய் வீசினார். அந்த வீசிய ஓலைச்சுவடிகளை அலை அடித்து கொண்டு போனது. அது எங்க போய் ஒதுங்குச்சு தெரியுமா? இலங்கையில பனை முனை என்கின்ற இடத்துல போய் ஒதுங்குச்சு. அது ஒரு முருக பக்தர் கையில கிடைச்சது. வேற யார் கையிலையாவது கிடைச்சிருந்தா அதுக்கு உயிர் வந்திருக்குமா? வந்திருக்காது. முருக பக்தருடைய கையில் கிடைத்த உடனே அதை அவர் எடுத்து மிக அழகாக வென்றிமலை கவிராயர் எழுதிய அந்த திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தை மிக அற்புதமாக வடிவமைத்து கொடுத்தார் என்று சொன்னால், முருகனுடைய அனுகிரகம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமா? யாரை வைத்து என்ன காரியத்தை சாதிக்க வேண்டும், அது எப்படி இந்த உலகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று முடிவு செய்பவன் யாரு? முருகன். ஆக வென்றிமலை கவிராயரை வைத்து அழகாக ஸ்தலபுராணத்தை எழுதினான் என்று பார்க்கிறோம். இந்த ஸ்தலபுராணத்தை படிச்சிங்கன்னு வைங்க, வீட்டில் இருக்கிற நேரம் ஒவ்வொரு ஸ்தலத்தினுடைய புராணங்களையும் எடுத்து படிக்கணும். அப்படி படிக்கும் போது நமக்கு என்ன தோணும்? வாழ்க்கையில் ஒரு தடவையாவது இந்த கோயிலுக்கு நம்ம கண்டிப்பாக போயிடணும், போய் தரிசனம் பண்ணிடணும்னு தோணும். சும்மா கேளிக்கையாக கோயிலில் வந்து என்ன செய்யக்கூடாது? வழிபாடு செய்யக்கூடாது. முருகனை நம்முடைய மனதிலே இருத்தி, ஆள் மனதிலே இருத்தி அவனை வழிபாடு செய்யணும். இன்னொன்று, இந்த திருச்செந்தூருக்கு நீங்கள் புறப்பட்டு வருகின்ற பொழுதே முதல்ல வீட்டை விட்டு கிளம்பும் போதே நீங்க மனதார நினைக்க வேண்டியது குலதெய்வத்தை, அடுத்தாப்புல விநாயக பெருமானை. விநாயகன் இல்லாம எந்த ஒரு காரியமும் இல்லை. இங்கே வந்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது, இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய மூவர் சமாதியில போய் வழிபாடு செய்யணும். முருகனை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க போக வேண்டிய இடம் எது? மூவர் சமாதி. முதல்ல இங்க வந்து கடலில் நீராடி விட்டு அதற்கு பிறகு நாழிக்கிணறுல போய் நீராடுறோம். ஆனால் பழமையான நூல்கள் என்ன சொல்கிறது என்பதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் நேராக கடலில் போய் குளிப்போம், கடலில் குளிச்சுட்டு நாழிக்கிணறுல குளிச்சுட்டு சுவாமியை பார்க்க வருவோம். ஆனால் பழமையான காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, முதல்ல நாழிக்கிணத்துல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கடலில் நீராடுவாங்க. சூரனை வதம் செய்த பிறகு தேவாதி தேவர்களுடைய தாகங்களை நீக்குவதற்காக தன் கையில் இருக்கக்கூடிய வேலை கொண்டு தோண்டியதுதான் இந்த கந்த புஷ்கரணி. அந்த கிணற்றுக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்கிறது. அந்த கிணறு இவ்வளவு அகலம் இருக்குன்னு சொன்னா சுத்தி வர உப்பு தண்ணி, அந்த தண்ணியை பார்க்கவே கருப்பா இருக்கும், நடுவில் ஒரு பாகம் இருக்கும், அதுல தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி இருக்கும். முதல்ல என்ன செய்வாங்க? அதுல நீராடிட்டு அதற்கு பிறகு எல்லா நதிகளும் சங்கமமாகக்கூடிய கடலில் நீராடிய பிறகு வேற தண்ணியில குளிக்காம நேரா வந்து முருகனை பார்த்தாங்க ஒரு காலத்துல. இன்னைக்கு அது கொஞ்சம் மாறி இருக்கு. என்ன ஒரு சந்தோஷம், குளிக்க முடியல, அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுவே பெரிய சந்தோஷம் இல்லை. இன்னைக்கு நேராக கடலில் வந்து குளிச்சுட்டு அப்புறம் கந்த புஷ்கரணியில் குளிச்சுட்டு நம்ம நேராக வந்து முருகனை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டியது மூவர் சமாதி. இந்த மூவர் சமாதி யாரு? அந்த மூவரும் யாரு? அவர்கள்தான் சிதலமடைந்திருந்த இந்த திருச்செந்தூருக்கு கோபுரங்களை எல்லாம் ஆலயங்களை எல்லாம் கட்டியவர்கள். மௌனசாமி, காசி சாமி, ஆறுமுகசாமி. இந்த மூணு பேரையும் மனதார என்ன செய்யணும்? தியானிக்கணும். அப்பந்தான் முருகனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க முருகன் முன்னாடி ஆள் உயர ரோஜா மாலை வாங்கிட்டு போனா கூட, என்னப்பா மூவர் சமாதிக்கு போகாம இங்க வந்திருக்க அப்படின்னு மௌனமாக முருகன் உங்களிடம் பேசுவான். ஆக மூவர் சமாதியை வழிபாடு செய்யணும். அதிலும் குறிப்பாக வியாழக்கிழமை திருச்செந்தூர், எல்லா நாளும் திருச்செந்தூருக்கு வர்றவங்க அவரை பார்க்காம முருகனை பார்க்கப்படாது.
குறிப்பாக வியாழக்கிழமை வரக்கூடியவர்கள் ஒரு 5 ஊதுபத்தி, ஒரு 2 பன்னீர் ரோஜா, ஒரு 3 பழம், நல்ல ஒரு சிட்டி மண் சிட்டிக விளக்கு, அதில் சுத்தமான நெய்ல தீபம், இதைத்தான் அந்த சமாதி எதிர்பார்க்கிறது. இந்த வழிபாடு நீங்கள் எது வேண்டுமானாலும், நோய் நீங்கணும்னாலும் இதே வழிபாடு தான், திருமண தடை நீங்கணும்னாலும் இதே வழிபாடு தான், புத்திர பாக்கியம் வேண்டும் என்று சொன்னாலும் இதே வழிபாடு தான், பில்லி சூனிய ஏவல் கட்டுக்கள் விலகணும்னாலும் இதே வழிபாடு தான் அந்த சமாதியில். அந்த வழிபாட்டை செய்து முடித்த பிறகு அந்த 3 பழத்தில் ஒரு பழத்தை மட்டும் எடுத்துட்டு போய் வீட்டில் உள்ள அத்தனை நபர்களும் ஆளுக்கு கொஞ்சமாக என்ன செஞ்சிடணும், சாப்பிடணும். இந்த மூவர் சமாதிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. இந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய முருகன், அந்த முருகனை நீங்கள் உணர்வு பூர்வமாக உணர்வதற்குரிய அடிப்படை அம்சத்தை தோற்றுவிக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன், அந்த ஆகர்ஷணம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் மூவர் சமாதியில் இருக்கு. அதனால இனிமேலாவது எவ்வளவு அவசரப்பட்டாலும் அவரை பார்க்காம நீங்க கோயிலுக்குள்ள வந்துட வேண்டாம். இந்த மாதிரி மூலவர் முருகனை பார்த்தாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அகன்று போகிறது இல்லையா? சூரனை சம்ஹாரம் செய்துவிட்டு அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காக முருகன் வழிபாடு செய்த லிங்கம் கர்ப்பகிரகத்திலே முருகனுடைய இடதுபுறத்தில் இருக்கிறது. முழுமையாக இருட்டா இருக்கும். தீபாராதனையின் வாயிலாகத்தான் அதை நாம் பார்க்க இயலும். அவர் சிவபூஜை செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மூலவரை நீங்கள் பிரகாரமாக வலம் வர முடியாது. பிரகார வலம் வர முடியுமா? முடியாது. அவருடைய தவம் கலைந்துவிடும் என்பதற்காக பிரகார வலம் என்பது இல்லை. முருகனுடைய தவத்தை நம்மால் கலைத்து விட முடியுமா? அது அர்த்தம் அல்ல. அப்படி அர்த்தம் எடுக்கக்கூடாது. எப்பொழுதுமே தவம் செய்கிறவனை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அவன் தவத்தை கலையும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது என்று பொருள். சில பேர் வீட்டில் உட்காந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த சுற்றி இருக்கிறவனுக்கெல்லாம் ஒரு ஞானம் இருக்கணும். யாராவது உட்காந்து ஏதோ சஹஸ்ரநாமம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க, அதுவே சமஸ்கிருதத்தில் இருக்குது. நமக்கு வாயில் நுழையாமல் அதை மனனம் பண்ணி அதை அப்படியே படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போந்தான் சத்தம் போட்டு டிவி வால்யூமை கூட்டி வச்சு படம் பார்ப்பான் நம்ம வீட்டில் உள்ள ஆள். கொஞ்சம் சத்தத்தை குறைச்சான்னு சாமி கும்பிட முடியல அப்படின்னு சொன்னால் பதில் என்ன தெரியுமில்ல, அவன் உண்மையான பக்திமானா இருந்தால் நான் போடுற டிவி வசனம் அவ காதில் ஏன் விழுது அப்படின்னு தான் பேசுகிறாங்களே தவிர, நம்ம சாமானியர்கள் தானே, நம்ம என்ன ஞானியா? இந்த வெளியே உள்ள சத்தங்களை எல்லாம் இந்த செவிகளால் அடக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றலை பெற்று விட்டோமா? இல்லை, நம்ம சாமானியர்கள் தானே. அப்போ அந்த வழிபாட்டுக்கு சுற்றி உள்ளவன் கொஞ்சம் உறுதுணையாக இருக்கணுமே தவிர, நான் டிவி போடுறதுக்கும் நீ சாமி கும்பிட்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, இந்த பையன்லாம் அடுத்த பிறவியில் வௌவாலாக தான் பிறப்பான். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அடுத்த பிறவியில் வௌவால் தான். நீ வழிபாடு செய்யாட்டாலும் பரவாயில்ல, வழிபாடு செய்பவனுக்கு இடையூறு செய்யாமல் இரு. அதை வெளிப்படுத்தக்கூடிய சன்னிதானம் பாலசுப்பிரமணிய சன்னிதானம். பக்கத்தில் பஞ்சலிங்கம் இருக்கு இல்லையா? தேவாதி தேவர்கள் தினமும் தரிசனம் செய்வதாக ஐதீகம். அவர்கள் வந்து வழிபாடு செய்வதாக ஐதீகம். அதனாலதான் மானுட வழிபாடு என்பது அங்கே இல்லை. பஞ்சலிங்கத்துக்கு மானுட வழிபாடு என்பது இல்லை. நாம போய் பஞ்சலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு வரலாமே தவிர பூஜை என்பது அங்கே இல்லை. முருகனே சிவனை பூஜை செய்வதாக ஐதீகம். 30 முக்கோடி தேவாதி தேவர்கள் அந்த பஞ்சலிங்கத்தை வழிபாடு செய்வதாக ஐதீகம். அந்த முருகனுடைய சன்னிதானத்திற்குள்ளே எத்தனையோ அதிசயங்கள் இருக்கிறது. மூலவரிடம் சகல சக்திகளும் இருக்கிறது. சகல சௌபாகியங்களையும் வாரி வழங்குபவனாக எம்பெருமான் முருகன் இருக்கிறார், மூலவராக இருக்கிறார். அவரை மட்டும் பார்த்துட்டு வந்துடக்கூடாது. சத்ரு சம்ஹார மூர்த்தியை கண்டிப்பா பார்க்கணும். ரொம்ப பவர்ஃபுல். நிறைய நேரம் நம்ம வரும்போது பூஜையின் நிமித்தமாக திற போட்டிருக்கோம். நம்ம எல்லாமே நமக்கு ஷார்ட் ரூட் ரொம்ப பிடிக்கும்.
அந்த ஸ்க்ரீன் ஓரமாக அப்படி அவரை எட்டி பார்ப்போம். அப்படியெல்லாம் பார்க்கப்படாது, பொறுமை வேணும். கோயிலுக்கு வந்தால் வேலை நிறையா இருக்குன்னு வைங்களேன், கோயிலுக்கு வர வேண்டாங்கிறேன் நான். அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். கோயிலுக்குன்னு வந்தால் கோயில் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அன்னைக்கும் பாதி வேலையை வச்சுக்கிட்டு போகிற வழியிலே திருச்செந்தூரில் எங்கள் மாமாவை பார்க்கணும், எங்கள் சித்தப்பனை பார்க்கணுன்ட்டு முருகனை பார்க்க வரக்கூடாது. முருகனை பார்க்க மட்டும்தான் வரணும். திரையே போட்டிருந்தாலும் திரை விலகிய பிறகு சத்ரு சம்ஹார மூர்த்தியை பார்க்கணும். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் பிரச்சனை எனக்கு தெரியும் இல்லையா? திருமண தடையாக இருக்கலாம், பகையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், இல்லை குழந்தையினுடைய கல்வியாக இருக்கலாம், இல்லை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம், இல்லை கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்ந்தும் குழந்தை இல்லாமல் இருக்கலாம். இப்படி ஆயிரம் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், அவமானமாக இருக்கலாம், வெளியே சொல்ல முடியாத விஷயங்களாக இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது யாருக்கிட்ட? சத்ரு சம்ஹார மூர்த்திக்கிட்ட. அக்கம் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட போய் மட்டும் கதை சொல்லிடாதீங்க. அவன் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் போய் அடுத்த நிமிஷமே சொல்லிடுவான். கேட்டதையெல்லாம் வாங்கி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன செய்யணும்னு முடிவு பண்ற ஒரே ஆள் யாரு? சத்ரு சம்ஹார மூர்த்தி. கல்யாணத்துக்கு தடை இருக்கான், கல்யாணத்தை எவனாவது கண்ணுக்கு தெரியாதவன் கெடுத்து விட்டுக்கிட்டே இருக்கானா? அவன் யார் கெடுக்கான்? அவனை போய் நம்ம கெடுக்கணும்னு அவசியம் இல்லை. கெடுவான் கேடு நினைப்பான். கேடு நினைப்பான்ங்கிறத ரெண்டாவதான் வள்ளுவர் சொன்னார். முத வார்த்தை என்ன சொன்னார்? கெடுவான்னாரு. கேடு நினைக்கிறவன் வெற்றுவான்னு அர்த்தம். அதனால அவனை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நேர சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு வியாழக்கிழமை மதியம் 2 to 3 மணிக்குள்ள அவருடைய பார்வை உங்க மேல படணும். நீங்க அவரை பார்க்கறது முக்கியம் இல்லை, அவரு உங்களை பார்க்கணும். அந்த மூர்த்தியினுடைய அருள் பார்வை நம்மீது விழணும். பன்னீர் ரோஜா என்று அழைக்கக்கூடிய அந்த ரோஜா மலர் மாலையை அவருக்கு சாத்தி மனதார நீங்க அவரை வழிபாடு செய்தால் திருமண தடை நீங்கும். பில்லி சூனிய ஏவல் கட்டுக்கள் சில பேருக்கு அதெல்லாம் இருக்கா அப்படின்னு கூட ஒரு சந்தேகம் இருக்கும். சத்தியமா இருக்கு. கந்தசஷ்டி கவசத்தை நீங்க நம்புறீங்களா இல்லையா? கந்தசஷ்டி கவசத்தை யார் ஒருவர் நம்புகிறீர்களோ அப்ப பில்லி சூனிய ஏவல் கட்டுக்கள் பேய் பிசாசெல்லாம் இருக்கு. காக்க காக்க கனகமேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட, பில்லி சூனியம் பெரும்பகை அகல, வல்லப்பூதம் வலாஷ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புறக்கடை முனியும், கொள்ளிவாய்ப்பேய்களும் குரழைப்பேய்களும், பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட என்று பாடப்படுகிறது. இந்த பேய் பிசாசினுடைய தாக்கம், மனநல சரியில்லை, ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், மனநோயாளியா இருக்கும், நேராக எலுமிச்சம்பழ மாலை கொண்டு வந்து சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு சாத்தி வழிபாடு செய்யணும். வியாழக்கிழமை மதியம் 2 to 3 உடல் ஆரோக்கியம் இல்லை, நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு, எப்ப பார்த்தாலும் நோய் தான். இந்த நோயை மாதிரி கொடுமை உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. நோய் ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஏன் இதை சொல்றேன்னா, வென்றிமலை கவிராயர் ஸ்தலபுராணம் எழுதினார் பாருங்கள். அந்த ஸ்தலபுராணத்தினுடைய பிரதிகளை எல்லாம் சில பேர் வாங்கி வீட்டில் வச்சிருந்தோம். ஒரு விஷக்காற்றுன்னு அந்த காலத்தில் ஒரு நோய் பரவுச்சான், விஷக்காற்று. அந்த விஷக்காற்று நோய் பரவி நிறைய பேர் மாண்டு போனார்கள். ஆனால் யாருடைய வீட்டிலெல்லாம் ஸ்தலபுராணம் இருந்ததோ அவர்கள் மாத்திரம் தப்பித்து கொண்டார்கள். அதற்கு பிறகு எல்லாரும் ஸ்தலபுராண பிரதியை வாங்கி வீட்டில் வைக்கிறது, நாம் பயணம் பண்ணும்போது நம்ம பர்ஸில் வைக்கிறது, அதை படித்து மனனம் பண்ணுறது, அதெல்லாம் நாம் என்ன செஞ்சுக்கிட்டோம்? பழக்கமாக்கிக்கிட்டோம். நம்புறவனுக்கு தான் கடவுள், நம்பாதவனுக்கு இல்லை. நம்பாதவங்க இதை தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடலாம்.
ஆக பில்லி சூனிய ஏவல் கட்டுக்கள் பேய் பிசாசு இந்த பயம்லாம் போகணும்னு சொன்னால் எலுமிச்சம்பழம் மாலை கொண்டு வந்து சத்ரு சம்ஹார மூர்த்திக்கு போடணும். நோய்வாய்ப்பட்டவர்கள், கடுமையான நோய், அது விஷ காய்ச்சலாக இருக்கலாம், விஷ காற்றாக இருக்கலாம், அது ஜுரமாக இருக்கலாம், அது கொரோனாவாக இருக்கலாம், அது பன்றி காய்ச்சலாக இருக்கலாம், அது பறவை காய்ச்சலாக இருக்கலாம், நாளைக்கு சிங்க காய்ச்சல் கூட வரலாம், புலிகரடி காய்ச்சல் கூட வரலாம். ஒவ்வொரு காய்ச்சலுக்கும் என்னென்ன பேர் வைக்க போகிறான்னு நமக்கு தெரியாது. எத்தனை நோய் வரட்டும், என்ன வேண்டுமானாலும் நோய் வரட்டும், புணுகு வாங்கிட்டு வந்து முருகனுடைய மார்பிலே அந்த புணுகை தடவணும். முருகனுடைய நெற்றியிலே, சத்ரு சம்ஹார மூர்த்தியினுடைய நெற்றியிலே அந்த புணுகை தடவணும். யார் நோயாளியோ அவர்களை மனதில் நினைத்து முருகனுடைய பாத கமலங்களில் அந்த புணுகை தொடர்ந்து வியாழக்கிழமை 2லிருந்து 3 மணிக்குள்ள 18 வாரங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் எப்பேற்பட்ட நோயாளியும் மரண பிடியிலிருந்து எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பான் ஜம்முன்னு. நடந்திருக்க நிறைய பேர் வாழ்க்கையில், நிறைய பேர் வாழ்க்கையில் நடந்திருக்குது. இந்த சத்ரு சம்ஹார மூர்த்தி வழிபாட்டை மறந்துடவே கூடாது. எப்படி மூவர் சமாதிக்கு நாம் வாரமோ, ஒரு காலத்தில் இந்த ஜெயந்திநாதர் மண்டபத்துக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட 10 சமாதிகள் இருந்ததான் அந்த காலத்தில். இன்னும் வழிபடக்கூடியது சத்ரு சம்ஹார சுவாமி என்று ஒருவர் இருந்தார். உண்டா இல்லையா? ஸ்தல புராணம் படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும். நான் இதுவரைக்கும் சொன்னது ஆலய பிரகாரத்துக்குள்ள இருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார மூர்த்தி முருகனை சொன்னேன். சூரனை வதம் செய்த முருகன். மூவர் சமாதியில் எப்படி காசி சுவாமிகள், மௌனசாமி, ஆர்மசாமி இருந்தாங்களோ அதை போல சத்ரு சம்ஹார சாமி என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு பேஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா திருச்சி. திருச்சியிலே அவர் திருமணமெல்லாம் ஆகி பல நாட்கள் திருமண வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து ஒரு நாள் நடராஜர் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் பார்க்க போனவர் 1 வருஷமா வீட்டுக்கு வரல. பழையபடி சொந்தக்காரங்கள்லாம் தேடி பிடிச்சி அவரை கொண்டுட்டு வந்தாங்க. பழையபடி காணாம போனவர் 12 வருஷமா வீட்டுக்கு வரல. நிறைவாக அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பலன் இங்கே முருகனோடு ஜோதியில் ஐக்கியமாகக்கூடிய பாக்கியத்தை அவர் பெற்ற காரணத்தினால் சத்ரு சம்ஹார சுவாமிகளையும் முருகனுடைய அடிமையாக விளங்கக்கூடிய அவரையும் மனசுல நாம நினைச்சோம்னு சொன்னா நம்முடைய துன்பங்கள் எல்லாம், சத்ரு பயங்கள் எல்லாம் நிச்சயமாக நீங்கி போகும். எத்தனை பேருக்கு அருள்பாலித்த ஸ்தலம் இது. ஆதிசங்கரர் காச நோயால் அவதிப்பட்ட போது அந்த ஆதிசங்கர் ஸ்தலங்கள் தோறும் சென்றார் வழிபாடு செய்வதற்கு. எல்லா ஸ்தலங்களும் சென்றார். கோகர்ணம் சென்ற போது சிவனுடைய வாய்மொழியாக அஸ்ரீரி கேட்டது, ஆதிசங்கரா, உன்னுடைய இந்த காச நோயை நீக்கக்கூடிய ஸ்தலம் தென்னகத்திலே திருச்செந்தூரில் வீற்றிருந்த அருள்பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமியினுடைய ஸ்தலம். அங்க போவோம், காச நோய் நீங்கிரும்னு சத்தம் கேட்டது. ஆதிசங்கரர் அங்கிருந்து புறப்பட்டு இந்த திருச்செந்தூருக்கு வந்தார். இந்த ஜெயந்திமா நகருக்குள்ளே நுழைந்து முருகனை விடியற்காலையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம்னா, இந்த உலகத்தையே தாங்கக்கூடிய ஆதிசேஷன் தன்னுடைய புஜங்களை தூக்கி முருகனை வழிபட்ட காட்சி ஆதிசங்கரருடைய கண்களுக்கு மட்டும் தெரிந்த காரணத்தினால் சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடினார். ஆதிசேஷன் தன்னுடைய புஜங்களை உயர்த்தி முருகனை வழிபட்ட காரணத்தினால் முருகனுடைய புஜங்களுக்கு பாடல்களை பாடினார். யாரு? ஆதிசங்கரர். முருகன் என்று சொன்னாலே அவன் அருமுகன் இல்லையா? ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. அந்த 6 முகனுக்கு 6 என்கின்ற எண்ணிக்கை வருவது போல 33 பாடல்கள் அடங்கிய சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடினார். 3 + 3 எத்தனை? 6. இன்னைக்கும் சுப்பிரமணிய புஜங்கம் பாடுபவர்கள் எவ்வளவு நோய்வாய்ப்பட்டவர்கள் வீட்டில் இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முருகன் பார்த்து கொள்வான்.
அவன் பார்த்து கொள்வான்ங்கிற நம்பிக்கை இருக்கணும். அவன் பார்ப்பானா பார்க்க மாட்டானா, ஒத்தையாரட்டையா போட்டான்னா முருகன் வரமாட்டான். உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். என்னை வாழ வைக்கிறதும் உன் கையில் தான் இருக்கு. என்னை வாழ்விப்பதும் உன் கையில், என்னை வீழ்த்துவதும் உன் கையில். இதில் ஏன் பொறுப்பு, எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு முழுமையாக நம்மை அர்ப்பணித்தால் முருகன் நம்மை பார்த்து கொள்வான். முருகன் நம்மை பார்த்து கொள்வான். சாதாரணமான ஸ்தலமே இது அல்ல. எப்பேற்பட்ட நோய் நொடிகளாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடிய ஆற்றல் என்பது இந்த ஸ்தலத்துக்கு உண்டு. ஆதிசங்கரருடைய காச நோயை நீக்கிய ஸ்தலம். இன்னைக்கும் சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடக்கூடிய இல்லங்களில் நோய்வாய்ப்பட்டவர்கள் நிச்சயமாக அந்த நோயிலிருந்து மீளுவார்கள் என்பதிலே இரண்டு கருத்துக்கு இடமில்லை. அது சமஸ்கிருதத்தில் இருக்கு. அந்த சமஸ்கிருதத்தை தெரிந்தவர்களிடம் சென்று அதை கேட்டு, சமஸ்கிருதத்தில் சொல்ல தெரியாட்டா கூட அதனுடைய தமிழாக்கத்தை வாங்கி, சுப்பிரமணிய புஜங்கம் தமிழ்லையும் இருக்கு, தமிழாக்கம் செய்தும் சுப்பிரமணிய புஜங்கம் இருக்கிறது. அதை நீங்கள், ஏன்னா அவன் தமிழ் கடவுள், முருகன் என்றாலே தமிழ், தமிழ் என்றாலே அழகு. ஆக சமஸ்கிருதத்தில் நீங்கள் படிக்கிறதுனால தப்பு இல்லை. தாராளமாக சமஸ்கிருதம் தெரிந்தவர்கள் அதில் படியுங்கள். அம்மா அந்த மொழி எனக்கு தெரியலையே, பரவாயில்ல, தமிழாக்கம் இருக்கிறது. சுப்பிரமணிய புஜங்கத்தை வாங்கி 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்துவிட்டு அதற்கு பிறகு சொல்லுங்கள் அதனுடைய வலிமை. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மிகப்பெரிய மகா மந்திரம். அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் இந்த ஸ்தலத்தினுடைய பல பெருமைகளை ஆதிசங்கரர் பாடுகிறார். குறிப்பாக அவர் பல இடங்களிலே சுப்பிரமணிய புஜங்கத்தில் தொட்டு பாடுவது எதை தெரியுமா? இந்த ஆலயத்தினுடைய மிகச்சிறந்த பிரசாதமாக இருக்கக்கூடிய பன்னீர் இலை பிரசாதத்தை பாடுறார். பன்னீர் இலை பிரசாதத்தை ஆதிசங்கரர் பாடுகிறார் தன்னுடைய தன்னுடைய சுப்பிரமணிய புஜங்கத்தில். இந்த பன்னீர் இலை 12 நரம்புகளை கொண்டதான். இந்த இலையினுடைய வடிவமைப்பு 12 நரம்புகள். முருகனுடைய அந்த தோள்களை மிக அற்புதமாக நமக்கு நினைவூட்டுவதாக இந்த இலை அமைகிறது. அதுல விபூதியை வச்சு கொடுத்த உடனே அது மந்திர சக்தி வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த பிரசாதமாக மாறுகிறது. அதை நெற்றியில் இட்டு சென்றால் பயமில்லை. அதை உள்ள சாப்பிட்டா வினையால் ஏற்பட்ட நோய் அருந்து போகும். பவ ரோகங்களை நீக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது பன்னீர் இலை. ஏனென்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய பன்னீர் இலை பிரசாதம், அந்த பன்னீர் மரம் யார் என்று கேட்டால் தேவாதி தேவர்கள் பன்னீர் மர ரூபத்திலே இங்கே காட்சி தருகிறார்கள் என்று பொருள். அந்த இலையில வச்சு தரக்கூடிய பிரசாதத்திற்கு மகிமை அதிகம். இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானுடைய பிள்ளை தமிழை பாடினார் பாருங்கள் பகழிக்கூத்தர். எப்பொழுதுமே சுவாமிக்கு பிள்ளை தமிழ் பாடினா ரொம்ப இஷ்டம். அம்புலி பருவம், முத்தப்பருவம்னு எத்தனையோ பருவங்கள் இருக்கிறது. அதை பாடின உடனே முருகன் என்ன செய்வான்? ஓடோடி வந்துடுவான். அதை போலதான் குமரகுருபரர் பாடினார். அம்பாள் மீனாட்சி ஓடோடி வந்து மன்னருடைய கழுத்தில் கிடந்த முத்துமாலையை கழத்தி என்ன அழகாக குமரகுருபருடைய கழுத்தில் போட்ட பிள்ளை தமிழுக்கு இறைவன் உடனடியாக ஓடோடி வருவான். பகழிக்கூத்தர் தீராத வயிற்று வலியில தவித்த போது இந்த பன்னீர் இலை பிரசாதத்தை சாப்பிட்ட பிறகுதான் அவருக்கு அந்த நோய் முற்றிலுமாக குணமானது. பகழிக்கூத்தா, என்னுடைய பிள்ளை தமிழை நீ பாடு என்று வைத்த வலியை நீக்கின பிறகு முருகன் சொன்னான். பன்னீர் இலை பிரசாதத்தை சாப்பிட்ட பிறகு வயிற்று வலி நீக்கப்பட்டு முருகனுடைய ஆணையினால், முருகனுடைய அனுகிரகத்தினால் முருகப்பிள்ளை தமிழை இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்திலே பாடினார். அதை அரங்கேற்றம் செய்கின்ற பொழுது எப்படி முத்துமாலையை மீனாட்சி கழத்தி மீனாட்சி சன்னிதானத்தில் குமரகுருபரர் கழுத்தில் போட்டாளோ அதை போல இங்க முருகன் தன்னுடைய கழுத்தில் கிடந்த மாணிக்க பதக்கத்தை தூக்கி பகழிக்கூத்தர் கழுத்தில் போட்டான். ராத்திரி பூரா முருகனுடைய மாணிக்க பதத்தை காணும்னு பகழிக்கூத்தர் மேலே பழி விழுந்து உன் கழுத்துக்கு இந்த மாலை எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. அவருக்கு சொல்ல தெரியல. முருகனே வந்து சொன்னான், அப்பா அது நான் அவனுக்கு பரிசாக கொடுத்தது என்று. அந்த பன்னீர் இலை பிரசாதம் நம்முடைய நோயெல்லாம் நீக்கும். அங்கே வந்த உடனே
அந்த அருட்பிரசாதத்தை நம்ம வாங்குகிறோம். நிறைய வீட்டில் அதை கொண்டு போய் அது பாட்டு கட்டுக்கட்டாக ஒரு ஓரத்தில் இருக்கும். எப்பேற்பட்ட அது என்ன விஷமா? அது மாமருந்து இல்லையா? அது தேவாமிர்தம் இல்லையா? அதை வாங்கிட்டு போன ஒன்று அதை நல்லா மருந்து குழாயில் வச்சு அரைச்சி அதை தண்ணியில் கலந்து வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிடுங்க. இல்லை 2 பேர் தான் வீட்டில் இருக்கீங்களா, அந்த இலையை பாதியாக்கி ஆளுக்கு பாதி இலையை சாப்பிட்டா உடம்புல உள்ள ரோகங்கள் எல்லாம் நீங்கும். உடற்பிணி மட்டுமல்ல, வினைப்பிணியும் உயிர்ப்பிணியும் நீங்குங்கிறார். உயிர்ப்பிணின்னா என்ன? தொன்று தொட்டு நம்மை தொடர்ந்து வரக்கூடிய வினைப்பிணி நம்மை நீக்கும், நம்மை விட்டு நீங்கும் என்று அழகாக பாடுகிறார்கள். இந்த பன்னீர் இலைக்கு அவ்வளோ பெரிய மகத்துவம் இருக்குது. சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு விட்டது, ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். தேசிகர்லாம் இங்கே இந்த மூவர் சுவாமிகளுக்கு பிறகு தேசிகர் சுவாமிகள் எல்லாம் ராஜகோபுரம் கட்டினாங்க. அப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பொருளாதார தடை இருக்கின்ற பொழுது இங்கே வேலை செய்யக்கூடிய அந்த வேலையாட்கள் இருக்காங்க பாருங்கள், மேஸ்திரி கொத்தனார் அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல. இந்த மண்டபம் தாண்டின பிறகு, இப்போ அந்த மண்டபம் இன்னும் திருப்பணி ஆரம்பிக்கலை, இன்னும் கொஞ்சம் நாளில் ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மண்டபம் தாண்டி வந்த பிறகு தான் அந்த பன்னீர் இலையை திறந்து பார்க்கணும். அது வரைக்கும் என்ன கூலி கொடுத்துருக்காங்கன்னு திறந்து பார்க்கக்கூடாது. வேலை சாயங்காலம் 6 மணிக்கு முடிஞ்ச உடனே எல்லார் கையிலையும் அந்த பன்னீர் விபூதி இலையை கையில் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு வேலையாட்கள் பூரா புறப்பட்டு இந்த எல்லை தாண்டின பிறகு திறந்து பார்ப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன கூலியை கொடுக்கணும்னு முருகன் முடிவு பண்ணாலும் அந்த கூலி உள்ளே இருந்தது. இந்த கூலி உள்ளே இருந்தது. என்ன பொருள்? உழைப்புக்கேற்ற ஊதியத்தை முருகன் கொடுப்பான். உழைக்காம வர்ற ஊதியம் ஒரு நாளும் ஒப்பேராது. இன்னைக்கெல்லாம் கொத்தனார் வராரு காலையில் 10 மணிக்கு, ஒரு காலத்தில் 7 மணிக்கு வருவாங்க. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. இப்போ 10 மணிக்கு ஒரு பெரிய பைக்கில் வராரு. இந்த பைக் விலை என்னன்னு கேட்டால் 2 லட்சங்க. 10 மணிக்கு வந்து அந்த மண்ணை கண்ணை அப்படியே குழைச்சிட்டு இப்படி லேசாக பூசிக்கிட்டு இருப்பார். அதுக்குள்ளே ஒரு டீ கடைக்காரன் வடையோடு வந்துடுவான். வடையோடு வந்தவுடனே 4 வடையை பிச்சு போடுவார். அப்புறம் 2 டீயை குடிச்சிட்டு அங்கே நின்று கதை பேசிக்கிட்டு அப்புறம் ஊத வேண்டிய புல்லாங்குழலெல்லாம் ஊதி முடிக்க அதில் 1 மணி நேரம் போயிடும். பழையபடி வந்து பேசிக்கிட்டே பூசுவார். மணி 1 மணி தான் ஆகும். சட்டியை கழுவிடுவார். சாப்பிட்டுட்டு அவங்களுக்குன்னே எங்கேயாவது ஒரு வேப்ப மரம் இருக்கும், அந்த வேப்ப மரத்தடியில் படுத்து கிடப்பாங்க 3:30 மணி வரைக்கும். பழையபடி 3 மணிக்கு கரண்டியை கையில் எடுத்து 5 மணிக்கு சட்டியை கழுவிடுவாங்க. ஆனால் சம்பளம் எவ்வளவு? இங்கே யாராவது கூட்டத்தில் கொத்தனார்கள் இருந்தால் என் மேலே வருத்தப்படக்கூடாது. இருக்கீங்களா? நான் சொல்கிறது உண்மை தானே? ஆமாங்கிறார் பாருங்க. அவரை எல்லாரும் அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. தான் தவற ஒருத்தர் ஒத்துக்கிட்டுறது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்த காசு என்ன செய்யாது? வத்திக்காது. இப்போ நான் மேடைக்கு வரேன், 2 மணி நேரம் நான் பேசணும். நேற்று நிகழ்ச்சி, முந்தா நாள் நிகழ்ச்சி எதுவுமே பக்கத்தில் இல்லை. ஒன்று திருவண்ணாமலையில், ஒன்று திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற போலூரில், அங்கே அப்புறம் அரூர் பக்கத்தில் இருக்கிற ஊத்தங்கரையில், எல்லாம் லாங் போயிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன். நாளைக்கு நிகழ்ச்சிக்கு வரணும். கொடுத்த வேலையை சரியாக செய்யணும் இல்லையா? எங்கள் உபயதாரர் பரமன்குறிச்சி சிவசக்தி சிட்ஃபண்ட்ஸ் உரிமையாளர் ஐயா ரகுபதி அவர்கள் இப்போ உயிரோடு இல்லை. அவர்களுடைய உபயமாக இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவருடைய மைந்தன் சரவண பாண்டியன் அவர்கள் தான் இதுக்கு உபயம் செய்து இந்த நிகழ்வை நடத்துகிறார்கள். இன்றைக்கி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, அம்மா என்னால் வர முடியல, திருச்செந்தூரில் ஒரு வேலையாக நான் வந்து திருநெல்வேலிக்கு ஒரு வேலையாக போயிருக்கேன், திருச்செந்தூர் வர முடியல, நீங்கள் எப்படியாவது நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். ஒருத்தர் கண் பார்வையில் தான் அந்த காரியத்தை செய்யணுங்கிறது இல்லை. முருகனுக்கு பயந்து இவ்வளோ தூரம் கட்டுப்பாடாக நம்பி உட்கார்ந்துருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கு பயந்து பயபக்தியோடு என் பணியை செய்யணும் இல்லையா? யார் பார்க்காங்களோ இல்லையோ, யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? முருகன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அன்னைக்கெல்லாம் அப்படி வேலை செய்தவர்களுக்கு அந்த பன்னீர் இலையை எல்லை தாண்டிய பிறகு திறந்து பார்த்தா உள்ள அவங்கவுங்களுக்கு உண்டான ஊதியம் இருந்தது. இன்னைக்கு இவ்வளோ அவசர அவசரமாக பூசிட்டு ஓடுற ஆளுக்கு 1000 ரூபா சம்பளம். நல்லா இருக்கட்டும், நெடுவோழி காலம் வாழட்டும். கீழே இருந்து ஒரு அம்மா சொல்லுது பாருங்க, 1100. ஏமா 100 விடுறீங்க? அது 1100. வேற யாரும் இல்லை, என் சகோதரி கீழே இருந்து எடுத்து கொடுக்காக்க. எந்த வேலையாக இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இருந்தா தான் அந்த ஊதியத்தை நம்ம சந்தோஷமா அனுபவிக்க முடியுமே தவிர இல்லை எல்லாம் எங்கே போயிடும்? நோய்க்கே போயிடும்.
ஆக அந்த பன்னீர் இலை பிரசாதம் உங்களுக்கு கிடைச்சா இது ரொம்ப பவித்திரமானது, அது ரொம்ப பத்திரமா வச்சிருக்கணும். எந்த நோயாக இருந்தாலும் நம்பிக்கையோடு முருகனுடைய திருநாமத்தை சொல்லி அந்த நாம் உள்ளே சாப்பிட்டோன்னு சொன்னால், இல்லை அரைச்சி சாறாக பருகினோம் என்று சொன்னால் நோய் நொடி இல்லாமல் நாம் மகிழ்ச்சியாக என்ன செய்ய முடியும், வாழ முடியும். ஆக ஆதிசங்கரருடைய காச நோயை நீக்கிய ஸ்தலம் மாத்திரமல்ல, விஸ்வாமித்திரருடைய குன்ம நோயை நீக்கியது இந்த பன்னீர் இலை. குன்ம நோய் வந்தபோது விஸ்வாமித்திரர் புறப்பட்டு இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய பன்னீர் மரத்திற்கு அடியில் அமர்ந்து பல நாட்களாக தவம் செய்து அந்த பன்னீர் இலை பிரசாதத்தை விஸ்வாமித்திரர் சாப்பிட்ட பிறகுதான் அவருடைய குன்ம நோய் நீங்கி போனது என்று பார்க்கிறோம். 1 2 இல்லை, எத்தனை பேருக்கு அருள்பாலித்தவன் எம்பெருமான் முருகன், எத்தனை பேருக்கு அருள்பாலித்தவன். இந்த திருச்செந்தூரில் வந்து முருகனை மனதால் தியானித்தால் சகல சௌபாகியங்களையும் நம்மால் பெற முடியும். திருச்செந்தூர் ஸ்தலம்னு இல்லை, எங்கெல்லாம் பக்த கோடிகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் முருகப்பெருமான் அருள்பாலிக்கின்றான். பழமுதிர் சோலையிலே ஔவைக்கு அருள்பாலித்தான். பழனியிலே இடும்பனுக்கு உயிர் கொடுத்து இடும்பனை காவல் தெய்வமாக மாற்றி வைத்திருக்கிறான். வடலூர் வள்ளல் பெருமான் முருகனுடைய அனுகிரகம் பெற்று 1000 பயனுள்ள பாடல்களை இந்த மண்ணுக்கு தந்தார். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செய்திடல் வேண்டும், எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்று எந்தை நினது அருட்புகளை எடுத்து எம்பிடல் வேண்டும், செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும், தப்பேதும் நான் செய்தால் நீ பொறுத்தல் வேண்டும், தலைவன் நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே என்றார். 9 வயதில் ஆட்கொண்டார் ஐயா முருகப்பெருமான். தணிகாச்சல முருகன் போய் ஆட்கொண்டார். அதனாலதான் ரொம்ப அழகாக சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் 6 திகழ்கடப்ப தார்கொண்ட 12 தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருள் கார்கொண்ட வன்மை தணிகாச்சலமும் என் கண்ணுற்றதேன் பாடினார். முருகப்பெருமான் தன்னுடைய திருமண கோலத்தை யாருக்கு காட்டினார் தெரியுமா? முசுகுந்த சக்கரவர்த்திக்கு காட்டினார். திருவிடை கழி என்கின்ற ஆலயத்தை கட்டிய பெருமை முசுகுந்த சக்கரவர்த்திக்கு உண்டு. தன்னுடைய திருமண காட்சியை முசுகுந்த சக்கரவர்த்தி காட்டினான் எம்பெருமான் முருகன். முசுகுந்தனை ஆட்கொண்டான் என்று பார்க்கிறோம். சம்பந்தாண்டன் அருணகிரிநாதரோடு போட்டியிட்டு இறைவன் இருக்கிறானா, நீ வழிபடக்கூடிய முருகன் இருக்கிறானா என்று கேள்வி எழுப்பிய போது கம்பத்திலிருந்து முருகன் உடனடியாக சம்பந்தாண்டனுக்கு தன்னுடைய காட்சியை காட்டினார். சாதாரணமானதல்ல. அந்த அருணகிரிநாத சுவாமிகள் இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்துக்கு என்ன அழகாக திருப்புகழை பாடினார். ஏவினை நேர்விழி மாதரை மேவிய ஏதனை மூடனை நெறிபேணா ஈனனை வீணனை ஏடெழுதாமுழு ஏழையை மோழையை அகலானில் மாவினை மூடிய நோய்பிணியாழனை வாய்மையிலாதனை இகழாதே மாமணி நூபுற சீதழ தாழ்த்தனை வாழ்வுரை ஈவதும் ஒரு நாளே நாவலர் பாடிய நூலிசையால்வரு நாரதனார் புகழ் குரமாதை நாடியே காணிடை கூடிய சேவக நாயக மாமையில் உடையோனே தேவி மனோன்மணி ஆயி பராபரை தென்மொழி தரு ஸ்ரீயோனே சேனுயர் சோலையின் நிழலிலே திகழ் சீரலை வாய் வெறு பெருமாளேன்னு பாடினார். சீரலை வாய் தானே இந்த திருச்செந்தூர். கச்சியப்பருக்கு அருள்பாலித்த முருகப்பெருமான். அந்த அருள்பாலித்த காரணத்தினால் நமக்கு கிடைத்தது கந்தபுராணம். வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் இதே திருச்செந்தூர்ல இந்த கலையரங்கம் ஒரு காலத்துல, இந்த கலையரங்கத்தில் காலை தொங்க போட்டு உட்கார்ந்து திருப்புகழை பாடிக்கொண்டிருக்கிறார். அருணகிரிநாத சுவாமிகளால் பாடப்பட்ட திருப்புகழை உலகம் முழுவதும் பாடி சென்ற பெருமை வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு உண்டு. அவருக்கு திருப்புகழ் சுவாமினே ஒரு பேரு. திருப்புகழை பாடினது அருணகிரிநாதர், அந்த பாடலை உலகம் முழுவதும் பாடினது சச்சிதானந்த சுவாமிகள். இதே மேடையில் காலை தொங்க போட்டுக்கிட்டு
கொஞ்சம் வயசாயிட்டப்போ எல்லாரும் இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கோம். நடுவில் ஆடத் தெரிந்தவர்கள் எல்லாரும், ஆணும் பெண்ணும் குழந்தைகள் எல்லாருமாக சேர்ந்து இந்த கோலாட்ட குச்சை கையில் வச்சுக்கிட்டு திருப்புகழ் பாடிக்கிட்டே இருக்காங்க. சுவாமி இதில் உட்காந்து திருப்புகழ் பாடிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் கோலாட்டம் அடித்து 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 அந்த பாடலை திரும்ப திரும்ப சுற்றி சுற்றி பாடிக்கிட்டே வர்றாங்க. ஏன்னா திருப்புகழ் பாடுறது ரொம்ப கஷ்டம், எல்லாம் சந்தத்தில் இருக்கும் இல்லையா. அது பயிற்சி கொடுத்து பாமரர்களை கூட, எழுத்தறிவு தெரியாதவர்களை கூட பாட வைத்த பெருமை வள்ளிமலை சுவாமிகளுக்கு உண்டு. எல்லாரும் கையில் கோலாட்ட குச்சை வச்சுக்கிட்டு இதே திருச்செந்தூர் சன்னிதானத்தில் இந்த கலையரங்கத்துக்கு முன்னாடி வட்டம் போட்டு ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். சச்சிதானந்த சுவாமி பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கூட்டத்துக்குள்ளே ஒரு குழந்தை. அந்த குழந்தை வேற யாரும் இல்லை, எம்பெருமான் முருகனும் கையில் கோலாட்ட குச்சை வச்சுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமாக அந்த தாளத்தை போட்டுக்கிட்டு சுற்றி வந்து வள்ளிமலை சுவாமிகளுக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் இந்த திருச்செந்தூர் மகாஸ்தலம். மறந்துடக்கூடாது, சாதாரணமான ஸ்தலம் இல்லை இது. நாளைக்கு அந்த வள்ளிமலை சுவாமிகள், அருணகிரிநாத சுவாமிகள் பாடினார் பாருங்கள், வேல் வகுப்பு. வேல் வகுப்பு பாடியது மொத்தம் 16 பாட்டு வேல் வகுப்பில். அந்த 16 பாடல்களையும் பாடி மீண்டும் அதை இடமாற்றம் செய்து மீண்டும் 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 பாடக்கூடிய அந்த பாடலுக்குத்தான் வேல் மாறல் என்று பெயர். அருணகிரிநாத சுவாமிகள் பாடிய வேல் வகுப்பில் அடங்கியுள்ள 16 பாடல்களை 64 அடிகளாக, அதாவது மீண்டும் மீண்டும் முன்னாடி உள்ளது பின்னாடி, பின்னாடி உள்ளது முன்னாடி, அப்படி மாறி 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 64 அடிகளாக பாடிய பெருமை சச்சிதானந்த சுவாமிகளுக்கு உண்டு. அதுக்கு பேர் வேல் மாறல் என்று பெயர். அந்த வேல் மாறலைத்தான் நாளைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச இருக்கிறேன். வேல் மாறல் நாளைக்கு பேசுகிறேன். ஆக்சுவலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அழைப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வேல்மாறல் போட்டிருக்கு, நாளைக்கு திருச்செந்தூர் ஸ்தல புராணம் போட்டிருந்தது. நான் தான் அதை மாற்றினேன். இன்றைக்கு திருச்செந்தூர் ஸ்தல புராணம். ஏன்னா ஸ்தல புராணம் கூட நிறைய பேர் அந்த புத்தகத்தை வாங்கி நம்ம படிச்சிருக்கோம். ஆனால் வேல்மாறல் நிறைய பேருக்கு தெரியாது. நாளைக்கு பச்சை சாத்தி நிறைய கூட்டம் வரும், எல்லாருக்கும் அது பயன்பட வேண்டும் என்கின்ற காரணத்தினால நாளைக்கு நான் உங்கள் மத்தியில் வேல்மாறலை பற்றி பேச இருக்கிறேன். தயவு செய்து அதை கேட்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். அதை ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. மிகப்பெரிய கலியுக பொக்கிஷம் அந்த வேல்மாறல். வள்ளிமலை சுவாமிகளுக்கு குழந்தை ரூபத்திலே காலில் சதங்க கட்டிக்கிட்டு ரொம்ப அழகாக காதில் குண்டலம் போட்டுக்கிட்டு முருகப்பெருமானே கோலாட்ட குச்சை எடுத்து திருப்புகழை பாடிக்கொண்டே ஆடிய பெருமைக்குரிய ஸ்தலமாக இந்த திருச்செந்தூர் ஸ்தலம் இருக்கிறது. 1 2 இல்லை, இந்த மாதிரி 1000 பெருமைகள் நிறைந்தது இந்த திருச்செந்தூரில். கடலுக்கும் பெருமை, இங்கே இருக்கக்கூடிய மூர்த்தத்துக்கும் பெருமை, இங்கே இருக்கக்கூடிய சத்ரு சம்ஹார மூர்த்திக்கும் பெருமை. சத்ரு சம்ஹார பதிகம் என்றே ஒன்று இருக்கிறது, இருக்கா? சத்ரு சம்ஹார பதிகம். அதை நீங்கள், அது தமிழில் தானே இருக்குது, பாடுறதுக்கு என்ன கஷ்டம்? அதை எடுத்து உட்காந்து பொருள் உணர்ந்து அந்த சத்ரு சம்ஹார பதிகத்தை பாடினா நம்ம பக்கத்தில் எந்த பகைவர்களும் வருவதற்கு வாய்ப்பு என்பதே இல்லை. நம்ம யாரையும் பகையாக நினைக்கிறது இல்லை, ஆனால் சில பேர் நம்மளை பகையாகவே நினைப்பான். பார்த்துருக்கீங்களா? அவர்கள் எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போகணும்னு சொன்னால் சத்ரு சம்ஹார பதிகத்தை பாடணும். அதை போல் எத்தனையோ அருளாளர்களுக்கு அருள்பாலித்தவர் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அருள்பாலித்ததை போல எம்பெருமான் பாம்பன் சுவாமிகளுக்கும் அருள்பாலித்தார். பாம்பன் சுவாமிகள் கால் ஒடிஞ்சு கிடந்த போது ஷண்முக கவசத்தை பாடினார். அந்த ஷண்முக கவசத்தை பாடிய போது 2 மயில்கள் ஓடோடி வந்து அந்த கால்களிலே தன்னுடைய இறக்கைகளை கொண்டு தடவி கொடுத்த அடுத்த நிமிடமே அந்த 2 கால்களும் நடப்பதற்கு ஆயத்தமான அதிசயம் நடந்தது என்று சொன்னால் முருகனுடைய அருள் எல்லா அருளாளர்கள் மத்தியிலும் இருக்கிறது. அவனை நம்பினவங்களை அவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், கைவிடவே மாட்டான். அதை போல குமரகுருபரர் இன்றைக்கு மிக அழகாக குட்டி கந்தபுராணம் என்று அழைக்கக்கூடிய கலிவண்பாவை பாடினார் என்று சொன்னால் அது எங்கே நடந்தது? இந்த திருச்செந்தூர் ஸ்தலத்தில் தான் நடந்தது. இந்த சிறுவைகுண்டம் தான் அவங்களுக்கு சொந்த ஊர். சண்முக கவிராயருடைய பையன்
அவங்க அம்மா சிவகாம சுந்தரி 5 வயசு வரைக்கும் குமரகுருபரர் வாய் திறந்து பேசவே இல்லை, ஊம குழந்தையா இருந்தார். ஆனால் இங்கே வந்த பிறகுதான் எம்பெருமான் முருகன் இங்கே தவம் செய்த போது ஓம் என்கின்ற பிரணவத்தை குமரகுருபரருடைய நாவிலே எழுதிய காரணத்தினால் குமரகுருபரர் குட்டி கலிவெண்பாவை, குட்டி கந்தபுராணம் என்று அழைக்கக்கூடிய கந்தர் கலிவெண்பாவை அழகாக பாடினார். பச்சை மயில் வாகனமும் 12 தின்தோளும் அச்சமகற்றும் அயில்வேலும் கச்சை திருவடையும் சீரடியும் செங்கையும் 26 அருள்விழியும் மாமுகங்கள் 6 விரிகிரணம் சிந்தப்புனைந்த திருமுடிகள் ஓராறும் எந்த திசையும் எதிர்தோன்ற வந்து இடுக்கண் எல்லாம் பொடிபடுத்தி எவ்வரமும் தந்து மகிழ்ந்து உல்லாசமாய் உழத்திருந்து என்று அருமையாக கலிவெண்பா முழுவதும் தத்துவார்த்த சிந்தனைகள் அதை அருமையாக பாடினார். அதற்கு பிறகுதான் அவர் நாயக்க மன்னருடைய முன்னிலையிலே மீனாட்சி பிள்ளை தமிழை பாடி அதற்கு பிறகு காசிக்கு சென்று முகலாய மன்னருடைய முன்னிலையிலே சகலகலாவல்லி மாலையை பாடினார். இன்றைக்கும் சரஸ்வதியின் மீது குமரகுருபரர் பாடிய சகலகலாவல்லி மாலையை நம்பிக்கையோடு எந்த குழந்தை பாடுகிறதோ அதற்கு கல்வியில் அழிவு என்பதே இல்லை, மென்மேலும் ஞானம் பெற்ற குழந்தையாக அது வலம் வரும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆக வீட்டில் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்க நல்லா படிக்கணும், அந்த படிப்பு அவர்கள் வாழ்க்கைக்கு பயன் தரணும், அதான் ரொம்ப முக்கியம். நல்லா படிக்கணும்னு 100க்கு 99 மார்க் வாங்குறது இல்லை. 100க்கு 99 மார்க் வாங்கிட்டு பெத்த தாய்க்கு அவன் சோறு கொடுக்கலன்னா அது படிப்பா? அது படிப்பா? 100க்கு 99 மார்க் வாங்கிறது மட்டும் சகலகலாவல்லி மாலையினுடைய நோக்கம் அல்ல. பெற்ற கல்விக்கு ஏற்றார் போல் அவனுடைய வாழ்க்கை நேர்த்தியாக இருக்கும், நெறிமுறைகளோடு இருக்கும், ஒழுக்கத்தோடு இருக்கும். சகல கலைகளையும் ஞானத்தையும் தருபவளாக சரஸ்வதி இருக்கிறாள். அந்த சரஸ்வதியின் மீது பாடிய சகலகலாவல்லி மாலை குமரகுருபரால் பாடப்பட்டது. மீனாட்சி பிள்ளை தமிழ் குமரகுருபரால் பாடப்பட்டது என்று சொன்னால் அதற்கு அஸ்திவாரம் இட்டவன் யாரு? எம்பெருமான் முருகன் என்று நாம் பார்க்கிறோம். அதை போல திருத்தணி மலை மேலே நடந்து போய் கொண்டிருந்த முத்துசாமி தீட்சிதர், நம்ம பகுதியை சார்ந்தவர் தான் முத்துசாமி தீட்சிதர். அந்த முத்துசாமி தீட்சிதருடைய நாவிலே கல்கண்ட கொண்டு குழந்தையா இருந்து கல்கண்ட கொண்டு வந்து முத்துசாமி தீட்சிதருடைய வாயில போட்ட பிறகுதான் பல 1000 கீர்த்தனைகளை அவன் முருகன் மீது பாடினார் முத்துசுவாமி தீட்சிதர் என்று பார்க்கிறோம். ஆக முருக வழிபாடு நமக்கு மலங்களையும் நீக்கி இம்மை மறுமை முக்தி என்கின்ற நலன்களையும் தரக்கூடியது. அது மட்டுமல்ல, நாரதர் 12 ஆண்டுகள் தொடர்ந்து எம்பெருமான் முருகன் மீது தியானம் செய்த காரணத்தினால், முருகனை நோக்கி 12 ஆண்டுகள் தவம் செய்த காரணத்தினால் சப்த ரிஷிகளை விட மேலான ஒரு நிலையை நாரதர் பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். ரொம்ப அதிசயமான விஷயம். நமக்கு வடலூர் வள்ளல் பெருமானை தெரியும், அருணகிரிநாத சுவாமிகளை தெரியும், குமரகுருபரரை தெரியும், முத்துசாமி தீட்சிதரை தெரியும், நாரதரை தெரியும், பாம்பன் சுவாமிகளை தெரியும், ஆதிசங்கரரை தெரியும், விஸ்வாமித்திரரை தெரியும். ஆனால் முருகனுடைய அருள் பெற்றதிலே மதுரையை சார்ந்த மாரியப்பன் என்று ஒரு பக்தன், முருக பக்தன், மதுரையை சார்ந்த மாரியப்பன் முருகனை பாடுகின்ற பொழுது உன்னை பாடாத என் நாவெல்லாம் ஒரு நாவா என்று சொல்லி கத்தி கொண்டு அந்த நாவை அறுத்து கீழே போட்டாராம். முருக பக்தர் கத்தி கொண்டு அந்த நாக்கை அறுத்து, ஒன்னு எனக்கு பாட தெரியல, நான் இந்த நாக்கை வச்சுக்கிட்டு எதுக்கு இருக்கணும்னு அந்த மாரியப்ப பக்தர் அந்த நாக்கை அறுத்து கீழே போட்ட அடுத்த கணமே முருகனுடைய அனுகிரகத்தினால் தானாக அந்த நாவு வளர்ந்து பல பாடல்களை முருகன் மீது பாடினார் என்று பார்க்கிறோம். சாதாரணமானது இல்லைங்க. ஒரு விஷயம் சொல்றேன், பாம்பன் சுவாமிகள், ஆதிசங்கரர், விஸ்வாமித்திரர், நாரதர் இவர்கள் எல்லாம் மாமுனிவர்கள் இல்லையா? இவர்கள் எல்லாம் இறைவனை நேரடியாக பார்த்தவர்கள். ஆனா சாமானியர்களை கூட முருகன் ஆட்கொள்ளாமல் விட்டதே இல்லை. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பழனியில ஒவ்வொரு கிருத்திகைக்கும் TM சௌந்தரராஜன் அவர்கள் போய் முருகனை பார்க்க போவார். ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் வளர்பிறை கிருத்திகையெல்லாம் அங்கதான் இருப்பார். அவர் பெரிய சினிமால பெரிய பாடகர், டேட்டே இருக்காது, கால் ஷீட்டே இருக்காது, அவ்வளவு பிஸி மேன். ஆனா வளர்பிறை கார்த்திகையில நீங்க TMS பார்க்கணும்னா பழனிக்கு போகலாம், முருகனையும் பார்க்கலாம், அவரையும் பார்க்கலாம். அந்த பழனியில போய் ஒரு ரூம்ல தங்கி இருப்பார் முருக தரிசனத்துக்காக.
அப்படி தங்கி இருக்கும்போது ஒரு பையன், அந்த ரூம் பாய், காஃபிலாம் கொண்டு வருவான் இல்லையா? இப்போ நம்மளே ரூமில் தங்கியிருந்தா தம்பி தண்ணி கொண்டா காஃபி கொண்டான்னு ஒரு ரூம் பாய் இருப்பான். அவன் அந்த காஃபி கொண்டுட்டு வரும்போது தண்ணி கொண்டு வரும்போது ஒரு பாட்டை பாடிக்கிட்டே வருவான். பாட்டை பாடிக்கிட்டே வந்தோடனே அதில் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, இங்கே வாப்பா, அழகாக பாடுறியே, இந்த பாட்டு யார் பாடினா, யார் எழுதுனான்னு தெரியுமா அப்படின்னு ஒன்று. யார் எழுதுனான்லாம் தெரியாது, ஆனால் ஒரு வயசான பாட்டி பாடிக்கிட்டே இருக்கும் நம்ம லாட்ஜி முன்னாடி உட்காந்து. அதை கேட்டு கேட்டு எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பரிச்சயமாயிட்டுன்னார். உனக்கு பாட்டு முழுசாக தெரியுமான்னார். முழுசாக தெரியும்னார். சரி, எனக்கு எழுதி கொடுத அப்படின்னு நீ சொல்லுப்பா, நானே எழுதிக்கிட்டுறேன்னு அந்த சின்ன குழந்தை பாட்டை சொல்ல சொல்ல உட்காந்து இப்போ டிஎம்எஸ் எழுதுறார் ரூமில். எழுதிட்டு யார் இந்த பாட்டை எழுதுனான்னே அவருக்கு தெரியாது. இந்த பையன் பாடுறான், ஏதோ ஒரு பாட்டி பாடின பாட்டுன்னா பாட்டை எழுதி வாங்கிட்டு சென்னைக்கு போய் ரெக்கார்டிங் பண்ணுறாரு. அவரே இசையமைச்சு, டிஎம்எஸ் அவர்களே இசையமைச்சு ரெக்கார்டிங் பண்ணுறாரு. ரெக்கார்டிங் பண்ணிட்டு அந்த பாட்டை கேட்ட உடனே அவருக்கே உள்ளமெல்லாம் உருகி போச்சு. பாட்டு என்ன தெரியுமா? உள்ளம் முருகுதையா முருகா, உன்னெழில் காண்கையிலே அள்ளி அணைக்கையிலே எனக்குள் ஆசை பெருகுதப்பான்னு ஒரு பாட்டு. எல்லாரும் எப்படி ரசிச்சிருப்போம் அந்த பாட்டை. அந்த பாட்டை ரொம்ப அழகாக பாடி இவரே ரெக்கார்டிங் பண்ணி அதை போட்டு கேட்டு அசந்து போயிட்டார். ஆனால் இவருக்கு என்ன, இதை யார் எழுதுனான்னு நமக்கு தெரியணுமே அப்படின்னு. இதுக்கிடையில் அந்த காலத்தில் தொலைக்காட்சியில் இமயத்துடன் அப்படின்னு ஒரு தொடர் வந்தது. அந்த இமயத்துடன் அப்படின்னா அந்த இமயம் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள். அந்த டிஎம் சௌந்தரராஜன் அவர்களை வச்சு இமயத்துடன் ஒரு தொடர் எடுத்தார் ஒரு இயக்குனர். அந்த இயக்குனர் அந்த இமயத்துடன் தொடருக்காக ஒரு பூஜையை போட்டுட்டு 2 பேருமா சேர்ந்து தம்புச்செட்டி தெருவில் இருக்கக்கூடிய காளிகாம்பா கோயிலுக்கு போகிறாங்க. அந்த காளிகாம்பா கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரும்போது அந்த காளிகாம்பாட்டை கேட்டிருக்காரு, அம்பா இந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருக்குது, முருகனை பற்றி பாடினது, ஆனால் யார் பாடுனான்னு தெரியல, உனக்கு தெரியும்பா, நீ எனக்கு காட்டி கொடு அந்த ஆளை யாருன்னு அப்படின்னு டிஎம்எஸ் வேண்டுனாராம். கும்பிட்டுக்கிட்டே வாராராம் துர்கை சன்னிதானம். துர்கை சன்னிதானத்துக்கு கீழே இந்த பாட்டு எழுதி போட்டிருக்கு. துர்கை சன்னிதானத்துக்கு கீழே அந்த பாட்டை எழுதி போட்டுட்டு எழுதியவர் ஆண்டவன் பிச்சைன்னு போட்டிருக்கு. ஆண்டவன் பிச்சைன்னு போட்ட உடனே ஆண்டவன் பிச்சைன்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு பாருங்களேன் அப்படின்னு டிஎம்எஸ் அந்த டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு. கடைசியில் ஆண்டவன் பிச்சை எங்கே இருக்கான், ஆண்டவன் பிச்சை எங்கே இருக்கான்னா, அப்படி ஆண்டவன் பிச்சைன்னு ஒரு கேரக்டரே இல்லை. அந்த பாட்டை எழுதினது ஆண்டவன் பிச்சை என்று சொன்ன உடனே அது ஒரு ஆடவர் தான் எழுதியிருக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் அந்த பாட்டை எழுதினது மரகதவல்லி என்று ஒரு பெண், ஒரு வயதான மூதாட்டி. எந்த கோயிலுக்கு வந்தாலும் யார் இருந்தாலும் அவங்க அதெல்லாம் பற்றி கவலைப்படுறதே இல்லை. முருகனை பற்றி பாட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள எல்லாரும் பைத்தியக்காரின்னா, பைத்தியம் முடிச்சிருச்சு இந்த அம்மாவுக்கு. எப்போ பார்த்தாலும் முருகா முருகான்னு சத்தம் போட்டுக்கிட்டு இந்த அம்மாவுக்கு பைத்தியம் முடிச்சிட்டுன்னு ஒரு நாள் அந்த அம்மா புறப்பட்டு காஞ்சி மடத்துக்கு போனாங்க. மகாபெரியவர் உட்கார்ந்துருக்காரு, பூஜைலாம் முடிஞ்சு பார்வையாளர்கள் எல்லாம் அவரை பார்க்க வந்திருக்காங்க. இந்த அம்மா மகாபெரியவர் உட்கார்ந்துருக்காரு, மடத்துக்குள்ளே போய் நம்ம இப்படியெல்லாம் சத்தம் போடலாமா, எதுவுமே யோசிக்கலை. நேராக உள்ளே போய் காஞ்சி மகாபெரியவர் முன்னாடி உட்காந்துட்டு அவங்க வாட்டுக்கு உள்ள முருகுதையான்னு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாட ஆரம்பித்த உடனே அங்கே உள்ளவங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த அம்மா பைத்தியம், இப்படி தான் எங்கே போனாலும் சத்தம் போட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், பேர் என்ன, இந்த அம்மா பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க மகாபெரியவர். இல்லை பேர் தெரியல, என்ன பேர்னே, தான் பேர் மரகதவல்லிங்கிறதே அந்த அம்மாவுக்கு மறந்து போச்சு. மரகதவல்லிங்கிற பேரே அந்த அம்மாவுக்கு ஞாபகம் இல்லை. பேர் என்னம்மா பேர் என்னம்மான்னு கேட்டார். பேர் தெரியலன்னு கையை காட்டினாங்க. எந்த அளவுக்கு முருகன் மீது அந்த தவத்தினுடைய வலிமையால் முருகனோடைய ஒன்றி போனார்கள். அந்த நேரம் காஞ்சி பெரியவா என்ன அழகாக ஒரு பேரை வச்சாங்க. காஞ்சி மகா பெரியவர் தான் அந்த அம்மாவுக்கு ஆண்டவன் பிச்சை என்று பெயர் வைத்தார். ஆண்டவன் பிச்சைங்கிற பேரே காஞ்சி மகா பெரியவர் வைத்த பேர் தான். முருகனை எங்கு நினைத்தாலும், எப்படி நினைத்தாலும், எந்த ரூபத்தில் நினைத்தாலும் அவனுடைய அனுகிரகத்தை நாம் பெறாமல் இருக்கவே மாட்டோம். அவனுடைய அனுகிரகம் முழுமையாக நமக்கு உண்டு. அவனை நாம் என்ன செய்யணும், நம்பணும். ஏன் இவ்வளவு தூரம் எதுக்கு? கவிஞர் திலகம் வாலி அவர்கள், நம்ம ஆதிசங்கரரை பார்த்தோம், பாம்பன் சுவாமிகளை பார்த்தோம், முசுகுந்த சக்கரவர்த்தியை பார்த்தோம். நம்ம காலத்தில் வாழ்ந்தவர் தானே கவிஞர் வாலி. அந்த கவிஞர் வாலி ஒரு தீவிர வைஷ்ணவைட். அவர் நாம இல்லாமல் இருந்ததே கிடையாது. ஸ்ரீரங்கம் தான் சொந்த ஊர், வைஷ்ணவர் அவர்.
அவர் என்ன பண்ணார், சகோதரிக்கு ரொம்ப உடம்புக்கு சரியில்லை, எல்லா ஹாஸ்பிட்டலும் கூட்டிகிட்டு அலைஞ்சார். ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் சுகம் கிடைக்கல. எல்லாரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்ட்டாங்க. கடைசியாக திருச்சி மேம்பாலத்துக்கு கீழே சரவணன் ஒரு டாக்டர், அந்த டாக்டர்கிட்ட போய் அவங்க அக்காவை காட்டினார். அக்காவுக்கு 6 மாதம் நாள் குறிச்சிருக்காங்க, நீங்கள் தான் அவங்களுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னோன்னு அவர் ஒரு வார்த்தை சொன்னார். என் கையில் என்ன இருக்குது, எல்லாம் சரவணன் கையில் இருக்குன்னார். அவர் பேர் சரவணன், டாக்டர் பேர். டாக்டர் சொன்ன வாசகத்தை பாருங்க, என் கையில் என்ன இருக்குது, எல்லாம் சரவணன் கையில் இருக்குது அப்படின்றது வாசகம் அவர் மனசில் அப்படி ஆழமாக பதிஞ்சிட்டு கொஞ்சம் மாத்திரை எழுதி கொடுத்தாரு. கொஞ்சம் சத்து மாத்திரை எழுதி கொடுத்தா அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க, வியாதி குணமாயிரும். அவனுக்கு மேலே ஒரு மருத்துவம் இருக்கவா செய்கிறான் அப்படின்னு அவர் சாதாரணமாக பேசிட்டு அனுப்பிட்டார். இங்கே வீட்டுக்கு வந்தால் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய் இருக்கிற இடம் தெரியாமல் போய், அப்பா பேரன் பேத்தியெல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, எப்படியாவது நான் போய் பார்க்கணும்னு வாலிகிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். அதற்கு பிறகு 83 நாடுகள் அவர்கள் பயணம் செஞ்சுருக்காங்க அவங்க அக்கா. 1 நாடு 2 நாடு இல்லை, 83 ஆண்டுகள். வாலி பேட்டியில் சொல்கிறாரு, உலகம் பூரா நான் பாட்டு எழுதுறேன்னு என்ன எல்லாருக்கும் தெரியும், நான் கூட 83 நாட்டுக்கு போனதில்லை, ஒரு 10-15 நாட்டுக்கு தான் போயிருப்பேன். இப்போ உயிர் போதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உயிர் போதான்னு இருந்த எங்கள் அக்கா 83 நாடு போயிட்டு வந்துட்டு இன்னும் உயிரோடு இருக்கா அப்படின்ட்டு. இது வேற யாராலையும் நடந்ததில்லை, முருகா ஒன்னால நடந்ததுன்னார். ஒரு தீவிர வைஷ்ணவர், பகழி கூத்தரும் வைஷ்ணவர் தானே, ஒன்னால நடந்ததுன்னு சொல்லி உடனே ஒரு போஸ்ட் கார்டை எடுத்து அப்போ எழுதின பாட்டு தான் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேனேன்னு ஒரு பாட்டு எழுதினார். பாட்டு எழுதிட்டு அப்போல்லாம் போஸ்ட் கார்டு தானே, இன்லாண்ட் லெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரன் தான் இன்லாண்ட் லெட்டரில் லெட்டர் எழுதும். சாமானியர்கள் நம்மளை மாதிரி ஆள் போஸ்ட் கார்டில் தான் எல்லா லெட்டரையும் எழுதும். வாலி அவ்வளோ கஷ்டப்பட்டார். போஸ்ட் கார்டில் இந்த பாட்டு எழுதி டிஎம்எஸ் விலாசத்துக்கு அனுப்புனார். உங்களுக்கு நேரம் கிடைச்சா அந்த பாட்டை படித்து பாருங்கள். ஏன்னா டிஎம்எஸ் ஸ்பீக்கில் இருக்கார். வாலி அந்த அளவுக்கு அப்போ முன்னேறலை. அப்போ மனசில் நினச்சாராம், முருகா சரவணன் ஒரு டாக்டர் தான் எங்கள் அக்காவை குணப்படுத்தினார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், என் கையில் என்ன இருக்குது, எல்லாம் சரவணன் கையில் இருக்குன்னு சொன்னார். சரவணனே வந்து எங்கள் அக்காவை காப்பாற்றிட்டா. இப்பவும் சரவணா நான் உன்னை நம்பி தான்ப்பா அந்த பாட்டை எழுதியிருக்கேன். வாழ்க்கையில் நாராயண நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தையும் நான் சொன்னதில்லை. முதலாக முருகா என்கின்ற உன் நாமத்தை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். டிஎம்எஸ் ரொம்ப பெரிய இடத்துல இருக்காரு, அவருக்கு கையில் 10,000-15,000 கார்டு ஒரு நாளைக்கு போஸ்ட் கார்டு போகும். ஆனால் நீ உண்மையாக இருக்கிறது எனக்கு சத்தியமான உண்மையாக இருக்குமே, ஆனால் அந்த கார்டு அவர் கையில் இன்னைக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டினாராம். நான் அனுப்பின கார்டு முதல்ல 1000 கார்டு குமிஞ்சு கிடந்தாலும் எடுக்கும் போது என் கார்டு அவர் கையில் கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டே அதை போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 3 நாள் கூட ஆகலை, டிஎம்எஸ்லேருந்து இவருக்கு தொலைபேசியில் தொடர்பு வந்து நீங்கள் எப்போ மெட்ராஸுக்கு புறப்பட்டு வாரீங்கன்னு கேட்டாராம். ஒன்றும் உடலையாம் வாலிக்கு. என்னன்னாரா, ஒரு பாட்டு எழுதியிருந்தீங்களே, அடையப்பா நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்வழியாலேன்னு ஒரு பாட்டு எழுதினீங்களே, அந்த பாட்டை உங்கள் பர்மிஷன் இல்லாமலே நான் இசை வடிவம் கொடுத்து ரெக்கார்டிங் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்குரிய சன்மானத்தை உங்கள்கிட்ட ஒப்படைக்கணுமா இல்லையா, அந்த பைசா வாங்குறதுக்கு நீங்கள் மெட்ராஸ்க்கு எப்போ வாரீங்கன்னு கேட்டாராம். முருகன் பகழி கூத்தரை மட்டுமல்ல, வென்றிமலை கவிராயரை மட்டுமல்ல, வடலூர் வள்ளல் பெருமானை மட்டுமல்ல, ஆதிசங்கரரை மட்டுமல்ல, விஸ்வாமித்திரரை மட்டுமல்ல, அருணகிரிநாத சுவாமிகளை மட்டுமல்ல, சாமானியமாக நம் கண்முன்னால் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர்களை கூட எம் பெருமான் முருகன் ஆட்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இவர்களையெல்லாம் ஆட்கொண்ட முருகன் நம்மை ஆட்கொள்ளாமலா போவான்? நமக்கு வேண்டியது நம்பிக்கை மட்டும்தான். ஆக திருச்செந்தூருக்கு வருகை தரக்கூடிய நீங்கள் மறக்காமல் மூவர் சமாதியை வழிபாடு செய்யுங்கள், விநாயகனை வழிபாடு செய்யுங்கள், ஸ்தலபுராணத்தை வாங்கி படித்து பாருங்கள். இந்த முருகன் பிள்ளைத்தமிழை எழுதிய பகழிக்கூத்தருடைய பிள்ளைத்தமிழை பாடுங்கள். சத்ரு சம்ஹார மூர்த்தியை மூலவரை தரிசனம் செய்த கையோடு சத்ரு சம்ஹார மூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். சத்ரு சம்ஹார சுவாமி சமாதியையும் வழிபாடு செய்யுங்கள். சகல சௌபாகியங்களையும் பெறுங்கள். ரோகங்களை நீக்கக்கூடியவன் முருகன்,
துன்பங்களை நீக்கக்கூடியவன் முருகன், இன்பங்களை வாரி வாரி வழங்கக்கூடியவன் முருகன். அவனை நம்பினால் அவன் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டான் என்கின்ற காரணத்தினால் இந்த அருமையான ஆவணி திருவிழாவிலே இன்றைக்கு சிவப்பு சாத்தியிலே முருகனை பார்த்திருக்கக்கூடிய நீங்கள் நாளைக்கு மறக்காமல் பிரம்மம்சமாக இருக்கக்கூடிய அந்த முருகனை வெள்ளை சாத்தியில் காலையில் பார்த்துவிட்டு மாலையிலே மிக அருமையாக பச்சை சாத்தியிலே அந்த பச்சை பட்டுடன் காட்சி தரக்கூடிய மறிக்கொழுந்து மாலைகளோடு காட்சி தரக்கூடிய விஷ்ணு அம்சமாக விளங்கக்கூடிய அந்த முருகனை தரிசனம் செய்து விவசாயம் செழிக்க வேண்டும், பொருளாதாரம் உயர வேண்டும். இந்த இந்திய திருநாடு எல்லோரும் ஒற்றுமையோடும் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் இந்த இந்திய திருநாட்டிலே வாழ வேண்டும் என்கின்ற அந்த பிரதிக்கினையோடு நாம் முருகனை வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் பிரம்ம சிவ விஷ்ணு அம்சமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் நமக்கு சகல சௌபாகியங்களையும் வாரி வழங்குவான். வள்ளலார் பாடியதைப் போல முருகனை தியானம் செய்யுங்கள். நீருண்டு, பொழிகின்ற காருண்டு, விளைகின்ற நிலன் உண்டு, பலனும் உண்டு, நிதியுண்டு, துதியுண்டு, மதியுண்டு, கதிகொண்ட நெறியுண்டு, நிலையும் உண்டு, ஊருண்டு, பேருண்டு, மணியுண்டு, பணியுண்டு, உடையுண்டு, கொடையும் உண்டு, உண்டுண்டு மகிழவே உணவுண்டு, சாந்தமுறும் உளமுண்டு, வளமும் உண்டு, தேருண்டு, பரியுண்டு, கரியுண்டு, மற்றுள்ள செல்வங்கள் யாவும் உண்டு, தேனுண்டு வண்டுர கடம்பணியும் நின்பத தியானம் உண்டாயில் அரசே காருண்ட சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி ஷண்முக தெய்வமணியை என்று அவனை தியானிப்போம், மன்றாடுவோம். அவருடைய முழுமையான அனுகிரகம் நம்மை வந்து சேரும். ஆக திருச்செந்தூர் ஸ்தலபுராணம் என்பது வெறும் செய்தி அல்ல, அது நம்முடைய சுவாசம் என்று உணர்வோம். ஏனென்று சொன்னால் சரம் என்றால் சுவாசம் என்று பொருள். அந்த சுவாசத்தை எவன் ஒருவன் நீண்ட நேரம் நிறுத்தி வைத்திருக்கிறானோ அவனுக்கு ஆயுள் அதிகம். அந்த சுவாசத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சரம் என்று சொன்னால் சுவாசம். அதனால் தான் அந்த சுவாசத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய சரவணனாகி இந்த முருகனை மனதிலே தியானித்து சகல சௌபாகியங்களையும் பெறுவோம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய ஆலய நிர்வாக பெருமக்கள், தக்கார் அவர்கள், இணையாணையர் அவர்கள், அறங்காவலர் குழுவை சார் நண்பர்கள், அன்பு சகோதரர் மகாமுனி அவர்கள், உபயம் செய்திருக்கக்கூடிய சிவசக்தி நிதி நிறுவனத்துடைய உரிமையாளர்கள் ஐயா சரவண பாண்டியன் அவர்கள், அவர்களுடைய தந்தை பெயரும் புகழும் பெற்ற ஐயா ரகுபதி அவர்கள், அவர்களுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்வை படம் பிடிப்பதற்காக திருநெல்வேலியிலிருந்து இங்கே பயணப்பட்டு வந்திருக்கக்கூடிய மயூரி தொலைக்காட்சி அன்பர்கள், அதை படம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக நிகழ்வை செவிமடுத்து கேட்ட பக்த கோடி பெருமக்களுடைய பாதார விந்தங்களை தொட்டு வணங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். உருவாய் அருவாய் உழதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஆரிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வாய் ஏறிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மல்லிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாதுயிர்கள் வாழ்க, நான்முறை அரங்கள் ஓங்க, நெட்டமும் வல்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ, சுவாமி சரணம் ஐயப்ப சரணம்.
கற்பூர தீபம் சுவாமிக்கே ஐயப்பன்மார்களும் கூறிக்கொண்டு ஐயனை நாடி சென்றிடுவார் சபரிமலைக்கு சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கார்த்திகை மாதம் மாலையணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து பார்த்தசாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டிய தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி வேட்டை துள்ளி அருமை நண்பனாம் பாவரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அழுதை ஏற்றம் ஏறும் போது ஹரிகரன் மகனை துதித்து செல்வார் வழிகாட்டிடவே வந்திடுவார் ஐயர்மான் புலி ஏறி வந்திடுவார் கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை வருவார் கரிமலை இறக்கம் வந்தவுடனே பெருநதி பம்பை கண்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார் சஞ்சலமின்றி ஏறிடுவார் நீரிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏற்றிடுவார் காலமெல்லாம் நமக்கே அருட்காவலனாயிருப்பார் ஏகபலம்தா பாதபலம்தா ஏகபலம்தா பாதபலம்தா ஏகபலம்தா என்றால் அவர்தம் ஏகத்தை தந்திடுவார் பாதபலம் தாய் என்றால் அவர்தம் பாதத்தை தந்திடுவார் நல்ல பாதையை காட்டிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரி பீடமே வந்திடுவார் சபரி அன்னையை பணிந்திடுவார் சரங்குத்தியாலில் கன்னிமார்களும் சரத்தினை போட்டு வணங்கிடுவார் சபரிமலை தனை நெருங்கிடுவார் 18 படி மீது ஏறிடுவார் கதி என்று அவனை சரணடைவார் அதிமுகம் கண்டே மயங்கிடுவார் ஐயனை துதிக்கையிலே தன்னையே மறந்திடுவார் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே
ராஜாத்தி குங்குமம் தொட்டால் ஒட்டிக்கொள்ளும் தன்மை, நெற்றியில் இட்டால் புண்ணாகாது உண்மை. பல வண்ண கலர்களின் பெருமை, இதுதான் ராஜாத்தி குங்குமத்தின் மகிமை. ராஜாத்தி குங்குமம் வைத்தால் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 30 ஆண்டுகளாக மக்களின் நன்மதிப்பையும் பாராட்டுகளையும் பெற்றது. பெண்களின் அழகுக்கு அழகு சேர்ப்பது ராஜாத்தி குங்குமம். தமிழகமெங்கும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். For trading enquiry